He has actually Right. made a mistake. This is a Right. very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discover this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like common dreams. I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. It might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ நம்ம திரும்பியும் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறதுக்கான காரணம் சுஷாந்த் சிங் ராஜ்புட், அவரோட டிஜிட்டல் டைரி, அண்ட் தீப்தி பினித்தி. ஸோ இவங்க தீப்தி பினித்தினால தான் நம்மளுக்கு இந்த சுஷாந்தோட டைரியே கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம திரும்பியும், அதாவது இடையில கொஞ்சம் நம்ம கண்டினியூஸா படிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்துச்சு, கொஞ்சம் பர்சனல் ரீசன் அண்ட் நிறைய விஷயங்கள்னால். ஆனால் இப்போ திருப்பியும் வி ஆர் பேக் டு ஃபார்ம். ஸோ தேங்க்ஸ், நீங்கள் யார் பார்க்குறீங்களோ இல்லை இனி பார்க்க போகிற எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிகள். அண்ட் நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு நான் விஜய்ஜியை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹாய் சொல்லிடுறேன். தவிர்ஜி வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் டிஸ்க்ளைமர் என்னன்னா, இப்போ நம்ம படிக்க போறது சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவரோட டிஜிட்டல் டைரி, அவர் எழுதின டிஜிட்டல் டைரி அப்படின்னு சொல்லிட்டு தீப்திஜி இந்த பேஜ், அவர் எழுதின பேஜஸ் எல்லாமே அவங்களே டிகோட் பண்ணி அவங்க ட்விட்டர் பேஜஸ்ல அவங்க வெளியிட்டு இருக்காங்க. நம்ம தீப்திஜியோட பெர்மிஷனோட தான் நம்ம இந்த பேஜஸை படிக்கிறோம். ஸோ விஜய்ஜி ஆங்கிலத்துல படிக்கிறாரு, நானும் விஜய்ஜியும் தமிழ்ல தான் மொழிபெயர்ப்பு பண்றோம். ஸோ இதுதான் டிஸ்க்ளைமர். அண்ட் இதுல வர பெரிய பெரிய பேர்கள் எல்லாமே பொலிட்டிஷியன் பேர்களாக இருக்கலாம், இல்ல பெரிய சினிமா நடிகர்களோட பேராக இருக்கலாம். யார் பேராக இருந்தாலும் இது நம்மளோட கற்பனைக்காகவோ இல்லை நம்ம சொந்தமா எழுதுனதோ கிடையாது. இது எல்லாமே அந்த டிஜிட்டல் டைரி தீப்திஜி அவங்க ட்விட்டர் பேஜ்ல வெளியிட்டு இருக்கிற டிஜிட்டல் டைரியில இருக்கிறத நம்ம அப்படியே படிக்கிறோம். ஸோ இதுதான் டிஸ்க்ளைமர். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் டைம் ஐ வில் ஆட் விஜய்ஜி. வணக்கம் விஜய்ஜி அவர்களே. ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத், ஜெய் சாய்ராம். தேங்க்யூ மித்ராஜி. வணக்கம், வந்தனம், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத், ஜெய் சாய்ராம். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு நம்ம எஸ்எஸ்ஆர் டைரி படிச்சு. அஃப்கோர்ஸ் மக்கள் அதை புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் சில பல காரணத்தினால தான் எனக்கு பர்சனல் ரீசன்ஸ், ட்ராவலிங், அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ப்ளஸ் லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அதுக்காக தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ எஸ்எஸ்ஆருக்காக எங்களால் லைட்டாக கொஞ்சம் டைம் எடுக்க முடியல, ஏன்னா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும் அந்த எஸ்எஸ்ஆர் டைரிக்கு அவசரம் கூட. ஸோ அதனால தான் எங்களால் வர முடியல. பட் மித்ராஜி அதை க்ளீனாக சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க்யூ மித்ராஜி. அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க நம்ம எஸ்ஆர் டைரிக்கு போயிடலாம். நான் டிஸ்க்ளைமர் நான் ஒருவாட்டி இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ஏன்னா சேம் மித்ராஜி தமிழில் சொன்னாங்க, அதை ஒருவாட்டி இங்கிலீஷில் சொல்லிட்டு நான் I will jump onto the pages. So yes, all the pages what we are reading or what we have been reading previously are taken from Deeptiji's Twitter handle, and for any further reference or cross reference, if you have any doubts, she is more than welcome to answer your doubts. So all your doubts or all your questions can be raised, and she'll be more than welcome, or she'll be more than happy to answer them. So as again, there will be a lot of names, political names, celebrity names, sportsmen's name are coming on these diaries and these pages. Purely all of them are coming from the pages. There is no information which we are adding or which we are removing. The only thing what we are doing is translating them in Tamil. So from English we are translating them in Tamil so that our Tamil audience can understand what exactly is written in these diaries. So once again, thank you for joining, and whoever will be seeing this session, thank you very much, and please do support the channel, and also keep sharing these information so that the awareness can be spread to all of us. So yes, without any further ado, let's jump into the diary. And the page what today we're going to read is 235, and Mitraji will tell the date afterwards, but let's start reading the diaries. Now getting back to Jagan Reddy Sharmila Reddy split, the political pundits feel strongly that this was a publicity gimmick that was played because after this, the brother and sister were not as open as they used to be, even to their close circles, and always were pointing out fingers at each other's flaws, but neither of them stressed on any decision that was to be taken. The interesting angle that came up over here was one very close source to the Reddy family was found blabbering
that we all know what happened to Reddy Garu and how he wanted to see this family united always. And these two have always had their share of differences. And if we go back to them, then Jagan is more of a skillful dictator kind of administrator. If you are good to him, he will treat you like a king. And Sharmila is like the leader of the pack of wolves. Her authority is to be respected. She is the boss, and if someone comes in between this, then there is problem and trouble for the person who comes in her path. Andhra, no doubt, has a good chief minister, and there is no second thought that Jagan has been a very, very instrumental in getting a lot of positives into the state and has made the state progress since the time he has been in power. But this man too, deep inside has one weakness, and his weakness is land and his religion. There are so many people who testify to the fact that he always has made sure that he always had that soft corner for the Christianity, and he promoted Christianity everywhere and is like that hungry pygmy shrew, a small shrew found in North America, which is always hungry. When it comes to lands, this man Jagan tends to loosen up and give in. Now there are a lot of stories around this, but there are no strong evidences on the same. And many say that Jagan has played a lot of mind games when land was in the question, and he is having various properties in various places, which he has taken out on the names of various people, so that there is no such problem that might come knocking on his doors. There are instances that you can see on here in Andhra, but not many will open their mouth on these topics. Some locals too say that one reason for this might be the fact that he has been doing some good activities that have been the cover that helps him cover up on the activities, and when compared to the previous chief ministers who took charge of the state, this man is much better, and he has indefinite support from his community too. So he has a fortress around him which is very difficult to be broken, and he has very good connections in some tax havens like Cayman Islands and Isle of Man, which has made him a respected figure amongst the businessman community too. Many believe that it is Jagan who had arranged local support for Vijay Mallya in the London. However, many feel this is just an allegation on Jagan by Chandrababu Naidu. But there are some people who have slowly started and having differences with the family, who say time will tell how well Jagan is connected to the likes of Mallya, and that's when public. Next slide. Slide 236. Let me give me 1 second. Hold on, friends, because slides are a little bit confusing for me. 236. Yeah. Actually, just wanted to tell you, Deepti ji will be joining us on coming Thursday, 7:30 p.m. and IST, I mean Indian Standard Time. So please join us to ask her any questions or any doubt in SR diaries, or even you can just ask about Sridevi ji's case also. So please do join us. Yeah, slide 236. I'm actually confused what should I be saying here, because the way the people speak about it, there are so many connections that could be made, and the TDP leaders on the other hand say that N. Chandrababu Naidu too is very closely connected to Vijay Mallya. And the context here is some 4,200 crores of Hawala money that was supposed to reach Andhra state during the tenures of various chief ministers, including Y.S. Rajshekar Reddy. Nothing much can be told here, but it is also believed that every political party in Andhra Pradesh, Karnataka, Tamil Nadu, Kerala have their shares here. And this is one instance where there is a connection between Vijay Mallya and Dhirubhai Ambani too. I will get back to that subject later when I lay my hands on it and when I will be explaining the connected incident. But all these need to be looked into closely, and we have to make sure that we follow all the minute details around these issues to come to a conclusion on this chapter. To conclude this chapter, I would like to sum up what I found out through my own sources, and some investigations that I did around this.
The 2019 general election was one of the main reasons that led to the split between the brother and sister, and this election has also made a lot of changes to a lot other parties in Andhra. Some leaders from inside the YSRCP and TDP were in state of tug of war, and it took the senior leaders of the party to put their issues in rest. Chiranjeevi, who had to merge his party with Congress for the sole reason that the Jagan increasing popularity in the area meant that it was curtains on his political dreams, too is believed to have played his part in creating this unrest. This is just a rumor. Some have strong reasons to believe. Two is believed to have played his part in creating this unrest. The one thing that was pricking everyone was the first task Jagan took on hands. There was some other reports around here that Sharmila was approached with suitcases to make sure that her brother does not take a wrong step. But then even she couldn't stop Jagan make adding more rift to the adding more to the rift. There were times when Sharmila was found countering Jagan that if she doesn't mend her ways, then she will form her own political party. And as I had explained earlier, keeping the sentiments of her people who trust her and the fact that they should not be wasting their Lenin in public. She would rather focus on her party to gain a strong hold in Hyderabad. The name she chose was YSR Telangana Party and focus on the Telangana state. Instead, there are so many reports around this time how Jagan tried to reopen some cases which could make him the unopposed boss of Andhra, and how he made sure that he reached those places and knocked on the doors of people like N. Balakrishna, and also had some questions raised on the death of N. Hari Krishna too. But then the political pundits asked him to shut up on this issue, which would create an unnecessary chaos, which could backfire big time on Jagan. There are so many angles that are yet to be explored, and I will have to make sure that I get this done because some of these incidents, though which do not look big to the eye, I feel have some deep secrets hidden in them. And this journey has taught me one thing, that is, if the media is not next slide that if media is not giving much 237 if media is not giving much of an attention to some suspicious issue, then the issue is hot cake issue and has many angles attached to it. Go back and analyze for yourself how true this statement could be. For me, I find all the senses in what I'm speaking, and moreover, there are various factors for me derive at this conclusion because there are some angles that connect instantly and some reasons given which look so lame and yet are solid in the media, and we people fall for them too. Call it irony or something else, but there is a time for everything, and the time now is according to me, and we have to make sure that we all get get it in us and start facing these people rather than running away most of the people Yes, I believe in one stage of your life where heroes to you, but my simple question to you is if the person who is a hero to you is involved in wrong activities and does something which makes a lot of people take the wrong path in the just of following, then would he still be your hero? If he is, then God save you. If not, then what I would like to request here is team up and start speaking about it. Start making people aware of what the reality is. No one believes you, then does not matter. But if you keep it out on public domain, what you have experienced, then there is every possibility that someone somewhere else has faced a similar issue and might voice out seeing you voice out, and you know what is the biggest proof for the common man. Two people who do not know each other, never have seen each other or interacted with each other in person, join hands for a cause because the cause has become a bridge for them, where they see that the relation relationship to pain is being felt elsewhere in equal capacity. And when this happens, every eye that is reading these messages, post pictures or narrations that are shared will insanely connect because they feel that it's reality what they have gone through. And when the reality comes into the picture and things are projected out, keep it out as real as possible, and things do spread like wildfire. If I do agree, the start might be slow, but once the issue picks up, then trust me guys, it would be like dropping a small piece of burning charcoal on dry leaves and the fire will spread everywhere.
There are so many people out there who have gone through these issues and have their side of story which no one wants to listen to. But if all these stories come together, then what will happen is that people will find mutual support, and this mutual support is more than enough for the revolution to happen. With this revolution that shapes up once everything is out in the public, we can put pressure and ensure that our questions are answered, and we have logical solutions to our logical demands. And this will definitely happen. However, for some reasons or the other, if this does not happen, then we have a lot of ways in which we can have a peaceful rebellion and get the government to listen to us and get our issues resolved. For everything, there is a solution, but our actions determine how soon we can lay our hands on the solutions we aspire. People, it's time we need to step up the pedestal and start our counterattacks. Next slide, 238. Start our counterattacks, 238. Now let's take a break from Andhra and a little more down south to Tamil Nadu, another state which has its own stories to tell, and the standout of them being that one of J. Jayalalitha, the then chief minister of the state. What was her journey, and what were the reasons that she has faced all that she did, and the factors around what would be the reasons for her death, and who are the people who could be benefited because of this death. The queen of controversies, with a huge list of cases against her, and the way she fought back, though many believe most of them were true, but she had this rare ability to walk out of the controversies, made her what she is. Let me first list the cases that were filed against her, and then let's talk about this female in detail. The cases registered in Jayalalitha are as follows. 1996 color TV case. Here, there was an allegation that the color TVs were purchased at inflated prices, which were later reimbursed to the politicians, and Jayalalitha was booked for this, later released because there was no evidences. Now, if the stories around this are to be believed, then Jayalalitha bought everyone who raised an allegation on her. 1995 Sudhakaran's wedding. Before I start about this, let me make it one point here that the wedding happened in 1995, but the allegations that came on her came sometimes later, and this marriage also became one of the reasons for Jayalalitha to lose all her seats in the 1996 assembly election, and got the Guinness Book of World Record for Jayalalitha, and also a jail sentence for 4 years in 2014. This is a huge story, all in itself, and I shall come back to it because this story forms a major part in another subject, and I feel it's better off if I explain this story there than here. This wedding case is one of the main backbones of disappropriation of assets case. Disappropriation of assets case. This case yet again has the involvement of Dr. Subramaniam Swamy in it. So this wedding chapter and the connection around it, I shall come back to it in more detail once I am done speaking about Jayalalitha, because here there is one main connection which may believe could be the main reason that she has been put to rest, and many top names made it to the charts when this case was taken out, and this when I'm going to speak on it, I'm sure a lot of wolves will suddenly wake up out of nowhere and start howling loudly. This case, I would say, has deep connections, and we will also, next one, 239. And we will also expose most of the political saints who claim to have had a clean image. And if someone asks for evidence, everything is there, crystal clear in the court, and there are public statements on the same too. One thing which everyone needs to analyze, understand, and make sure of here is that if there is news which has come out and has not made wildfire, if a news has come out and despite making wildfire, there is no response from the person who the news is against, then in 90%, sorry, sorry. If a news has come out and despite making wildfire, there is no response from the person who the news is against, then in 90% cases, the news is true. And in some special cases, because some people believe to ignore, then we need to study the movement of these people. Do once the news is out. If the person is guilty, then he will take an indirect shot on the person who is against him in the media. But if someone is genuine, he will go into total silence. There are some other cases which say some other stories, but the point here I'm trying to make is media has lost its charm when truthful reporting come into the picture.
1998 Tansi land deal case. This case dates back to 1992 when a land from a state small industry company by Jaya Publications. This company was believed to be a company owned by Jayalalitha and Sasikala. The case was registered as a case of cheating against the government and both were booked along with three others. This case caused problems for Jayalalitha and she was disqualified from holding office as a CM of Tamil Nadu in 2001. The charges were later dropped on her. Now, the funny incident here is that person who swore in as a chief minister during this period is believed to have involved with sand mafia, and that is another chapter here which is connected to some people, and these connections will shock you because the fact remains that once again we will see that the connections are the same yet again. 1999 attempted murder case. Some of these were allegations and some had connections to a lot around some of the controversies that Jayalalitha had found herself in. But the bottom line that there was a case registered on her, and the CA went on to claim that he was assaulted by Jayalalitha and her associates, and he was also made to sign a promissory note of rupees 5 lakh. There are various different angles to this incident, and I shall make a note of everything once I am done with this chapter, and in the end, sum it all up to ensure that everything happens the way it should. Because some of these infos are confusing, and if not put out in the right way, there's every possibility of the message and the cause to go for a toss. Jayalalitha had her share of crimes, but there is no denial to the fact that if Tamil Nadu, next slide, 240. That if Tamil Nadu, look up for yourself and find that. I'm sorry, that's not the right one. That if Tamil Nadu today is recognized as an impactful state and has taken some great initiations, which even the center acknowledged, then the one person I would say is responsible for this is Jayaraman Jayalalitha. There is no doubt about it because the locals too feel the same. 2000 Pleasant Stay Hotel case. This case came into the picture because of various reasons, but the prime one being that it was a huge risk factor to, to the ecology and also the construction of a seven-story building in such an area where the soil was considered to be damp and wet, as told by the locals. The case saw another prison sentence knock on Jayalalitha doors, but then what followed was another shameful incident where when her party members were protesting against the decision, three girls were burnt alive in Dharmapuri. Jayalalitha was a woman of strong will and always had compassion for her people. She has done a lot of constructive and development work for the people of Tamil Nadu, and many believe that Amma, as she was fondly called by the citizens of Tamil Nadu, is just the face. Everything is done. Is just the face. Everything is done by V. Sasikala and the others who are associates with her. And there are some people in the cabinet who are well connected to connect, who are well connected to the mafia as well. There are a lot of stories around here, but let's go one by one, and then you will understand why why I found that this is also a very important angle, and these incidents that have been happened have impacted the overall growth of our nation as well. VK Sasikala. This name is very common name in Tamil Nadu and her party calls her Chinnamma. Chachi I think is the best word for this in Hindi. What makes me take this name here is for two reasons. First one, she was very responsible for the death of Jayalalitha. Second one, she was very close to Vijay Mallya. Now both have solid evidences in the media and people inside the party know well about these angles. The closeness to Vijay Mallya is quite evident on the tweet Vijay Mallya wrote addressing VK Sasikala on the demise of Jayalalitha. The reason Vijay Mallya was able to come out from a lot of controversies which were caused because of his factory in Chennai, and also Kingfisher topping the chart for beer sales in Tamil Nadu, and a lot of money which was due to excise and tax departments. It's believed that Sasikala was very much instrumental in helping Vijay Mallya out of it. And one of the meetings that Vijay Mallya had with Jayalalitha is and one of the meetings that Vijay Mallya had with Jayalalitha. It was Vijay Mallya who gave out some strategies like to focus on the 2G angle involving that DMK leaders and cash as well for the elections. No, it's just these are the some more to follow, but the Vijay Mallya angle ends here with this explanation that I had to make. You can, next slide.
You can look up for yourself and find the tweets that were made by Vijay Mallya and the death of Jayalalitha. And for the other connections, a small visit to the Chennai city will answer a lot of connections. And if someone wants to understand how was the bridge laid, then do not forget that Jayalalitha had roots in Karnataka because she was born in Mysore. Now start another important chapter which has 3 states in concern there. I think we should stop here, Mitraji, so that we can do the translation. 240. We should stop. You're on mute, Mitraji. Okay. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரூ இண்டியன் ஜி, தேங்க்யூ ஸோ மச் உங்களோட மெசேஜ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் யா லிட்டில் பிட் ஆஃப் டயர்ட்னஸ், ஐல் பி ஓகே சூன். அதுக்கப்புறம் சர்வனாசஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தமிழரசன், ஆக்சுவலாக நாங்கள் வந்து போட்ட வீடியோ ஏன் வந்து சேரலன்னு தெரியல. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வரும். இல்லைனா நீங்களே செக் பண்ணுங்க, நான் ஏதாவது வீடியோ போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக தினமும் ஒரு வீடியோ போட்டுருவேன் அந்த பாப்பாக்காக. என்னன்னா இன்னைக்கு அடிஷ்னலா வந்து இன்னொரு குழந்தையும் வந்து உயிரை விட்டுருக்கு ஸ்கூல்ல தான். அது என்னன்னா முதல்ல வந்து பாம்பு கடி தான் சொன்னாங்க. நான் காலைல எழுந்தோடனே நான் நியூஸ் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து தூக்க மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இப்படியே ஃபுல்லா மாத்திட்டாங்க. ஸோ இதுலயும் பயங்கர மர்மம் இருக்கு. இரண்டாவது வந்து இன்னொரு ஃபார்மசூட்டிக்கல் காலேஜ், அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்குள்ள ஃபார்மசி இருக்கு, பி ஃபார்மசி காலேஜ் இருக்கு. அதுல வந்து டிப்ளமா படிக்கிற பொண்ணு, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணும் ஃபர்ஸ்ட் மாடியில இருந்து கீழே குதிச்சிருக்கு. ஸோ இது கூட வந்து இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல ஃபர்தரா. நம்ம வந்து கண்டிப்பா இதை பத்தி நாளைக்கும் திருப்பி பேசுவோம். நீங்க வந்து அந்த நான் லிங்க் காமிச்சிருக்கேன்ல, நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் அதில் சொல்லுங்க, என்ன வேற என்ன உங்களுக்கு தெரியுமோ. திரும்பி நாளைக்கு லைவ்ல நம்ம பேசலாம் அவங்கள பத்தி. ஸோ யா, இப்போ வந்து நான் டிரான்ஸ்லேஷனுக்கு வரேன். என்னன்னா ஆந்திர பிரதேஷ் இந்த பர்டிகுலர் மாநிலத்தை பத்தி தான் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவரோட டைரியில இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி தான் தமிழ்ல நான் சொல்ல போறேன். ஸோ ஜெகன்மோகன் ரெட்டியை பத்தியும் ஷர்மிளா, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கை ஷர்மிளா ரெட்டி, இவங்களை பத்தியும் தான் வந்து சுஷாந்த் சிங் வந்து டைரியில குறிப்பிட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேருமே வந்து தனித்தனி பார்ட்டி வச்சிருக்காங்க, ஓகேங்களா, தனித்தனி பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, 2 பேர் மேல அலிகேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க, மாத்தி வந்து தாக்கிக்கிறாங்க. ஆனா எல்லாமே இது வந்து டிராமான்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் சிங் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை வந்து ரொம்ப திட்டிக்கிறாங்க, ஆனா ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ அதனாலதான் நான் டிராமான்னு சொல்றேன். எல்லாமே பண்ணுவாங்க, திட்டிப்பாங்க, அலிகேஷன்ஸ் வச்சுப்பாங்க, பட் வந்து ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன்ஸ் கூட ஒருத்தவங்க மேல எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா இப்ப வந்து அவங்க அப்பா, அதாவது ஃபேமிலிக்குள்ள வந்து சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேருமே வந்து நிறைய பிரச்சனைகள், 2 பேரும் ஒண்ணு சேரல. ஜெஜி நான் மியூட்ல போடவா? ஓகே. ஒண்ணு சேரல. சின்ன வயசுல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து, அதாவது ஃபேமிலி மெம்பர், ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூட சொல்லலாம். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒய்எஸ்ஆர் வந்து 2 பேரையும் சேர்த்து வைக்க ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆனா 2 பேருக்குமே வந்து ஒத்து போகல. 2 பேரும் இரு துருவங்கள், 2 பேரும் வேற மாதிரி கேரக்டர்ஸ். நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சர்வாதிகாரி மாதிரி, ஒரு டிக்டேட்டர் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அவங்க தங்கச்சியை பாத்தீங்கன்னா ஒரு நரி கூட்டத்தோட தலைவி மாதிரி. ஸோ 2 கேரக்டருமே வந்து கண்டிப்பா ஒத்து போகாது, 2மே வெவ்வேறு கேரக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது இந்த லேடி வந்து அவ சொல்றத மட்டும்தான் மத்தவங்க கேட்கணும், ஒரு மறுபேச்சே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேரக்டர் உள்ள ஒரு லேடி இவங்க, இந்த ஷர்மிளா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் சொல்றாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி பத்தி சொல்றாரு. அவர் எடுத்துட்டோம்னா அவர் ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் தான், அவர் ஒரு நல்ல தலைவர். அந்த பர்டிகுலர் ஆந்திர பிரதேஷ், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு, நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ்கள் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு நல்ல பேர் இருக்கு இப்பவும் அங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா வந்து அந்த நல்ல பேர்கள், அந்த நல்ல பேர் எடுத்திருக்காரு இல்லையா, அதுக்குள்ளார சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கு, அவரோட வீக்னஸும் இருக்கு. நீங்க அவர் கூட க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கேட்டதான் தெரியும் அவரோட வீக்னஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்க சொல்றாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீக்னஸ் என்னன்னா 2 வீக்னஸ். அதாவது ஒண்ணு வந்து லேண்டுக்கு, அதாவது நிலம் வாங்குறது, எக்கச்சக்கமான நிலம் வாங்கி வச்சிருக்காரு இந்த ஒய்எஸ்ஆர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு என்ன ஒரு ஒய்எஸ்ஆர் என்ற அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி, ஜேஎம்ஆர், ஓகேங்களா, தப்பா சொல்லிட்டேன். ஸோ அவரு நிறைய எக்கச்சக்கமான லேண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ லேண்ட் மேல ரொம்ப மோகம் அவருக்கு, அது ஒரு வீக்னஸ். இரண்டாவது பாத்தீங்கன்னா அவரோட ரிலீஜன், மதம். ஸோ மதம் அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, அவர் ஒரு கிறிஸ்டியன். ஸோ அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி நிறைய பரப்புறாரு. அதாவது
ஒரு சில மாநிலங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரியே வந்து இங்க இவர் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கான நிறைய வழிகளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு சுஷாந்த் சிங் ராஜ்புட். அதுக்கப்புறமா ஓகே, ஸோ லேண்ட் சொன்னேன் இல்லையா, லேண்ட் நிறைய வாங்கி வச்சிருக்காருன்னு. அது வந்து மற்றவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா அரசியல்வாதியும் பண்ற மாதிரி தான் பினாமி பேர்ல வந்து நிறைய எக்கச்சக்கமான நிலங்களை வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இது யாருக்கும் யார் மேலேயும் வந்து இவர் மேல குறிப்பா வந்து டவுட் வராம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இது இன்னொரு விஷயம், அவரை வந்து ஏன் நோண்ட முடியலன்னா அவருக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ், தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த உள்ள இருக்கிற அந்த வீக்னஸ் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து என்னன்னா அது அப்படியே வந்து அவரை வந்து ஒரு பயங்கர ஒரு பெரிய லீடர்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கேள்வியும் கேட்காம. இப்போ இன்னொரு விஷயம், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டியோட இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா டாக்ஸ் ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இப்போ இந்த தீபிகாவும் அண்ட் ஐஸ்வர்யா ராய் எல்லாம் வந்து இந்த டாக்ஸ் எவேஷன்ல மாட்டினாங்களா. அதாவது இங்க இருக்கிற பணத்தை வந்து, கருப்பு பணத்தை வந்து பனாமா ஐலாண்ட், அந்த மாதிரி ஐலாண்ட்ல போயிட்டு நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, சின்ன சின்ன கம்பெனிகள் ஓப்பன் பண்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு பண்ணுவாங்க, ஷெல் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ற மாதிரி சொல்லி பண்ணிட்டு அவங்க காசுகளை அங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன வேலைகளை வந்து இவருக்கு நிறைய பழக்கங்கள். ஸோ இவருக்கு நல்ல, அதாவது கேமன் ஐலாண்ட் அண்ட் ஐசில் ஆஃப் மேன், ஸோ இந்த மாதிரி பெரிய நாட்டுல வந்து, அதாவது இந்த ஐலாண்ட்ல எல்லாம் வந்து இவருக்கு செல்வாக்கு அதிகம். இந்த மாதிரி நாட்டுல தான் வந்து அந்த டாக்ஸ் ஹெவன் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க பதுக்கி வைக்கிறது, அப்ப வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து இவருக்கு நல்ல செல்வாக்கு, அந்த கனெக்ஷன்ஸ் இருக்காங்க அந்த லேண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட, அந்த நாட்டுல இருக்கிறவங்க கிட்ட. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மேன், அதாவது வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க இடையில வந்து இவருக்கு ரொம்ப நல்ல பேரு, நல்ல கனெக்ஷன்ஸ் அண்ட் எல்லாமே ரொம்ப க்ளோஸ். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மாலியாவுக்கு கூட லண்டன்ல லோக்கல்ல வந்து சப்போர்ட், அதாவது லோக்கல் சப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்தவரே, அவர் இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணி கொடுத்தவரே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது சொன்னது யாருன்னா சந்திரபாபு நாயுடு தான் வந்து இவர் மேல அந்த அலிகேஷனை வச்சிருக்காங்க. அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி மேல அலிகேஷனை வச்சது சந்திரபாபு நாயுடு. இந்த மாதிரி வந்து விஜய் மல்லையா தப்பிச்சு போய் அங்க இருக்கிறதுக்கான காரணம், அதாவது அங்க வந்து லோக்கல் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கான ஆள் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லையா, அதான் சாரி, சில பேர் வந்து அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு வச்சு வைக்கிறாரு இவர் மேல. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பார்ட்டியும் டிடிபி பார்ட்டியும் இருக்காங்க இல்லையா, அந்த லீடர்ஸும் இருக்காங்க இல்லையா, அதாவது தெலுங்கு தேச பார்ட்டி, இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்கும் கூட இந்த விஜய் மல்லையா மேல கனெக்ஷன்ஸ் இருக்கு, அவங்க கூட கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நேச்சுரல் தானே, எந்த பார்ட்டி வந்தாலும் பிசினஸ் மேன் கிட்ட ரொம்ப கனெக்டடா இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சாலும் சரி, இப்போ காலேஜ் ஆரம்பிச்சாலும் சரி, இல்லை எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, அந்த அந்த சீஃப் மினிஸ்டரோ இல்ல அந்த பார்ட்டி யார் ஆளுங்கட்சியோ அவங்க சப்போர்ட் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்த ஆளுங்கட்சி வந்தாலும், எந்த கட்சி வந்து இப்போ ஆள்றாங்க அப்படின்னாலும் அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க மேல, அவங்க கிட்ட காசு கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துலயும் ஷேர் கொடுத்து ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பார்ட்டிலையும் வந்து விஜய் மல்லையாக்கு சப்போர்ட் இருக்கிறதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்காரு. இதை பத்தி நான் வந்து அப்புறமா சொல்றேன். அதாவது இந்த டிடிஎஸ் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கனெக்ஷன்ஸ், இதை பத்தி எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு சுஷாந்த் சிங் சொல்றாரு. ஸோ 2019 ஜெனரல் எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து முக்கியமான காரணம். இந்த அண்ணன் தங்கை, அதாவது ஷர்மிளா தான் தங்கை, ஷர்மிளா ரெட்டியும் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியும் பிரிஞ்சதுக்கான காரணமே அந்த பர்டிகுலர் எலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை ஒட்டி மற்ற பார்ட்டிகள்லாம் கூட எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்தது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒய்எஸ்ஆர்சிபி அண்ட் டிடிபி, இதுல வந்து தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கே வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்துதான் வந்து இந்த சண்டையெல்லாம் தீர்த்து வச்சு சுமூகமா நடத்தி முடிச்சாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சிரஞ்சீவி இருக்காருல்ல, ஆக்டர் சிரஞ்சீவி, அவரு கூட வந்து பார்ட்டியில இருந்தாரு, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில. அவரு என்ன பண்ணாருன்னா காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஏன் ரீசன் என்னன்னா, அப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நிறைய பாப்புலர் ஆயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவரு மேல வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வந்து அவருக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டி பார்த்து அதை பயந்து இவர் வந்து காங்கிரஸ்ல போய் இணைஞ்சிட்டாரு.
ஸோ இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை அவர் எடுத்த முதல் ஆன வேலைகள். அது என்ன வேலைன்னு சொல்லிட்டு சொல்லல, சுஷாந்த் சிங் சொல்லல. ப்ராப்ளி அதுக்கப்புறமா சொல்லுவார்னு நினைக்கிறேன் வேற எப்பயாச்சும். அதுக்கப்புறம் ஷர்மிளா ரெட்டி வந்து என்னன்னா, அந்த இடையில வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. அது வந்து எப்படி ட்ரை பண்ணாங்கன்னா, டைரக்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது முடியல இருந்தபோது அவங்க தங்கச்சி ஷர்மிளா ரெட்டி மூலயமாவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து சூட்கேஸ் ஃபுல்லா எக்கச்சக்கமான பணம் கொடுத்து ஜெகன்மோகன் ரெட்டியை கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகல. அவர் வந்து இந்த அம்மா கண்ட்ரோலுக்குலாம் போகல. ஸோ இது ரெண்டுமே வேறு துருவங்கள்னால வந்து கண்ட்ரோல் ஆகல. அதனால என்ன பண்ணாங்க, இந்த ஷர்மிளா ரெட்டி கோவப்பட்டு நான் வந்து வேற ஒரு பார்ட்டியை நான் ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு நிறைய மிரட்டல்கள் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஃபாலோவர்ஸ் என்ன சொன்னாங்க, ஆமா நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோம், நீங்க தனி பார்ட்டி ஆரம்பிக்கலாம் இல்லையா, நீங்க வந்து தனி பார்ட்டி ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, ஹைதராபாத்ல போயிடலாம், நம்ம ஏன் வந்து தெலுங்கானால உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸும் இந்த அம்மாவை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பிரச்சனைகளுக்கான காரணம். ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவர் பாப்புலாரிட்டி அதிகரிக்கணும்னா, அதாவது சிஎம்மா வரணும், அவரோட பாப்புலாரிட்டியும் அதிகமாகணும் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரு ரீசனுக்காக நிறைய பழைய கேஸுகள்லாம் இருக்கும் இல்லையா, முதல்ல நடந்த கேஸ்கள் அதெல்லாம் வந்து தூசி தட்டி அதை எடுத்து அதை நோண்ட ஆரம்பிச்சாரு. ஸோ அதனாலேயே வந்து மக்கள் வந்து அவர் மேல வந்து ரொம்ப ஆர்வமானாங்க. அதாவது முதல்ல இருந்த சந்திரபாபு நாயுடுக்கு அகேன்ஸ்டா இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, இப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் வந்து கத்துக்கிட்ட, அதாவது சுஷாந்த் சிங் சொல்றாரு, அவரு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஊடகங்கள் மீடியாக்கள் இருக்கு இல்லையா, ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இதுக்கெல்லாம் வந்து எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்குதோ அதுலதான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதுதான் நம்ம நோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சுஷாந்த் சிங் சொல்றாரு. ஸோ ஓவர் டு விஜய்ஜி now. Thank you விஜய்ஜி. And Sanjit sir, Jai Jagannath, thank you so much for joining us. Mute. Hello, Jai Jagannath, Sanjit sir. Really nice to see you once again. Thanks for joining, and thanks for everyone who has joined. So, nandri. Yes, thank you, Mitraji. Next slide, 238, 237. Yes. இதுல என்ன சொல்றாருன்னா, சுஷாந்த் மறுபடியும் மீடியா ஹவுசஸ் பத்தி தான் சொல்றாரு. எப்பெல்லாம் வந்து மீடியா ஹவுசஸ் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்தை கவனிக்க மாட்டீங்களோ, இல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்களோ, அந்த விஷயத்த நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா பெரிய இன்ஃபர்மேஷன் அந்த அந்த விஷயத்துல இருந்து அந்த இஷ்யூல இருந்து நம்மளுக்கு தெரிய வரும். அதுதான் சொல்றாரு. பிளஸ் அது மட்டும் இல்ல, நீங்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், உங்க கூட நடந்த அநியாயங்கள் இருக்கலாம், உங்க கூட நடந்த இன்சிடென்டல் இஷ்யூஸ் இருக்கலாம், அதை எப்பயுமே வந்து நீங்க வெளில எடுத்து வைங்க. ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம், பப்ளிக் டொமைன்ல எடுத்து வைங்க. யாருமே உங்களை நம்பலனா கூட பரவாயில்ல, நீங்க ஜஸ்ட் உங்க வேலை நீங்க வந்து அதை வெளில எடுத்து வைங்க, பப்ளிக்கு காமிங்க. யாராவது வேற எங்கேயாச்சும் இடத்துல வந்து இதே மாதிரி உங்க கூட நடந்த மாதிரியே வந்து அநியாயம் அவங்க கூட நடந்து இருக்கும், அவங்க கண்டிப்பா அப்ப உங்க கூட வந்து சேருவாங்க. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சீங்கன்னா அப்பவே வந்து மக்கள் இன்னும் வந்து சேருவாங்க. ஸோ எப்பயுமே உங்க கூட நடந்ததை நீங்க வந்து வெளில காமிக்க இல்லை வெளில சொல்ல பயப்படாதீங்க. ஆல்வேஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் மக்களுக்கு அது தெரிய வரணும்னு. இதேதான், இந்த மாதிரி ஸ்டோரிக்கு எக்கச்சக்கமான ஆங்கிள்ஸ் இருக்கு. அந்த எல்லா ஆங்கிளையும் நம்ம பார்க்கணும். பட் அந்த எல்லா ஆங்கிளையும் பார்க்கும்போது கூட வந்து நம்ம எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அது எல்லாத்தையும் நம்ம கிளீனா டாக்குமெண்ட் பண்ணி நம்ம as soon as நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்றோமோ அப்பதான் வந்து மக்களுக்கு அது தெரிய வரும். ஸோ ஆல்வேஸ் மீடியாவை நம்பாதீங்க. ஏன்னா மீடியா வந்து டெஃபினட்டா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ட்ரூத்தை ரிப்போர்ட் பண்றது, அந்த விஷயத்த மீடியா எப்பயோ லூஸ் பண்ணிட்டாங்க. நிஜத்தை மீடியா இனிமே இப்பெல்லாம் காமிக்கிறதே இல்லை. மீடியா வந்து வெறும் மிர்ச்சி மசாலா போட்டுட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும். இல்லாட்டி ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சமா காமிப்பாங்க. பட் அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரூத்தை ஃபாலோ பண்ணதே இல்லை. மீடியா எந்தெந்த விஷயத்த வந்து ஒமிட் பண்றாங்களோ இல்லை விட்டுடுறாங்களோ அது வந்து கண்டிப்பா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் அது பின்னாடி தேடுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன், கரெக்டான இஷ்யூ பத்தியான இன்ஃபர்மேஷனும் இல்லை எக்கச்சக்கமான கனெக்ஷன்ஸ் வந்து அந்த இஷ்யூல இருந்து உங்களுக்கு கிடைக்கும்னு கிளீனா சொல்றாரு. அடுத்த சைட்ல பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் அந்த ஆந்திரா பத்தி ஃபுல்லா பேசிட்டோம் நம்ம. இப்ப வாங்க தமிழ்நாடு பத்தி போலான்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா பத்தி அவங்க வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறார் சுஷாந்த். ஜெயலலிதா அம்மா அஃப்கோர்ஸ் இவங்களை வந்து கியூன் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் தான் சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான கேசஸ் இவங்க மேல வந்துச்சு. பட் எல்லாமே வந்து அவங்க அப்புறமா அதுல இருந்து வெளில வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்க கிட்ட வந்து அவங்க மேல போட்ட ஒரு கேஸ் பத்தி நான் அவங்க கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறமா கூட எக்கச்சக்கமான விஷயத்தை அவங்க முன்னாடி நான் வைக்கிறேன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 1996 1996 கலர் டிவி கேஸ் பாத்தீங்கன்னா வந்து அவரு
கேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவியை வந்து அதிகமான விலையில வாங்கி, அது மறுபடியும் வந்து அந்த வாங்கின விலைய வந்து அவங்களோட மினிஸ்டர்ஸ்க்குலாம் வந்து அந்த காசை குடுத்த மாரி, அந்த பார்ட்டி வந்து இல்ல கவர்ன்மெண்ட் வந்து அந்த அவங்க மினிஸ்டர்ஸ்க்கு அந்த காசை திருப்பி குடுத்த மாரி ஒரு கேஸு. ஆனா அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்ல கூட சரியான ஆதாரம் இல்லாதனால அவங்கள வந்து உட்டாங்க. அந்த கேஸ்ல எதுவும் அரெஸ்ட் பண்ணல. 1995 நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது சுதாகரன்ஸ் வெட்டிங். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த வெட்டிங். இந்த வெட்டிங் ஆக்சுவலா 1995ல நடந்தது. பட் ஆனா இந்த கேஸும் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா தான் இவங்க மேல போட்டாங்க. 1995ல தான் போட்டாங்க இந்த கேஸையும். பட் இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான விஷயம் நம்ம ஜெயலலிதா அம்மா கூட நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் தான் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து 4 வருஷம் ஜெயில் கூட 2016ல வந்து 4 வருஷம் ஜெயில் சென்டென்ஸ் கூட குடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்ல கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பேர் வாங்கி குடுத்துச்சு. இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ். இந்த கேஸ் ஆல்சோ ரிலேட்டட் டூ அவங்களோட மரணத்துக்கு காரணம் கூட இந்த கேஸ் ஒரு 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 மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு இந்த கேஸ்க்கு. பட் இது வந்து நம்ம அப்புறமா வந்து இன்னும் டீட்டெயில்டா அவங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்றாரு. இந்த கேஸ் இந்த என்ன சொல்றது, இந்த வெட்டிங் கேஸ் மட்டும் வந்து அவங்களோட சொத்துக்கள், அவங்க எக்கச்சக்கமான சொத்துக்கள் வச்சிருந்தாங்கல்ல, அந்த கேஸ் ஓப்பன் பண்ணிச்சு. பிளஸ் அஃப்கோர்ஸ் வந்து சுப்பிரமணியம் சுவாமி அவர் கூட இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அண்ட் இந்த கேஸ்னால இந்த மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த கேஸ்ல தான் வந்து அவங்களோட மரணத்துக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. யார் யார் வந்து யாருக்கு அவங்க மரணத்துல இருந்து அவங்களுக்கு லாபமாவும் அவங்க எல்லா பேர் வந்து இந்த கேஸ் நீங்க நீங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணா உங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்த பத்தி நான் இப்ப சொன்னேன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த லிஸ்ட்ல வருது. எக்கச்சக்கமான சைலண்டான நேம்ஸ்லாம் வந்து நான் எடுக்க வேண்டி வரும். நான் இந்த நேம்ஸ் கேட்ட உடனே பல பேர் வந்து கொந்தளிப்பாங்க. பல பேர் வந்து சவுண்ட்லாம் போடுவாங்க. அதான் சொன்னேன். பல பேர் கொந்தளிப்பாங்க. பல பேர் கண்டிப்பா என்ன வந்து கேள்வி கேட்பாங்க. இது எந்த பேசிஸ்ல இதான் பண்றேன்னு. பட் அதெல்லாம் தாண்டி கூட நம்மளுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா வந்து நான் முன்னாடி வச்சே ஆகணும்னு தான் சுஷாந்த் சொல்றாரு. ஸோ அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா 239 எஸ். ஸோ எல்லாருமே எக்கச்சக்க மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளீனான இமேஜ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த நம்ம ஜெயலலிதா அம்மாவோட மரணத்துல எத்தனை பேருக்கு லாபமா இருக்குமோ அவங்க எல்லா பேரும் நான் எடுக்க போறேன். பட் ஒண்ணு அந்த டைம் வரும்போது நான் எடுப்பேன்னு நான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ மீன் லைக் ஒரு நிமிஷம். அதான் மினிஸ்டர்ஸ் பத்திலாம் வந்து அடுத்த கேஸ் வந்து 1998 தான்சி லேண்ட் டீல் கேஸ். இந்த கேஸும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜெயா பப்ளிகேஷன் ஒரு பப்ளிகேஷன். இந்த கம்பெனி நீங்க பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் சசிகலா இவங்க 2 பேர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். இவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட மோசடி பண்ணி லேண்ட் வாங்கின கேஸ் தான் இந்த கேஸ். இந்த கேஸ்ல இவங்க 2 பேரும் அவங்களோட இன்னும் 3 பேரை வந்து இந்த கேஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா கூட நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா சார்ஜஸ் 2001ல எல்லா சார்ஜஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா யாருமே வந்து சரியா வந்து அவங்க அவங்க அகைன்ஸ்டா சார்ஜஸ் இல்ல. அவங்க அகைன்ஸ்டா எவிடன்சஸ் இல்லன்னு சொல்லிட்டு எல்லா சார்ஜஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க. இன்னும் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த டைம்ல இருந்த சீஃப் மினிஸ்டரோட பெரிய கனெக்ஷன் வந்து யாரு? சாண்ட் மாஃபியா. இந்த மண்ணுலாம் கடத்துவாங்கல்ல. அந்த மாஃபியாவோட பெரிய கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பிளஸ் அவங்களோட கை கூட இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்குன்னு. அடுத்த கேஸ் சொல்றாரு 1999ல அட்டெம்ப்டட் மர்டர் கேஸ். ஜெயலலிதா மேல நீங்க பார்த்தீங்கன்னா, அவரோட சிஏ வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. அட்டெம்ப்டட் மர்டர் கேஸ். அவங்க ஜெயலலிதா அம்மாவும் அவங்களோட ஆளுங்கலாம் சேர்ந்து இவர யார் அவங்களோட சிஏ வந்து அடிச்சாங்க. பிளஸ் ஏதோ கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு ஏதோ ப்ராமிசரி நோட்லாம் வந்து சைன் வாங்குனாங்க. அந்த கேஸ் கூட வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா மேல போட்டிருந்தாங்க. பட் அது கூட அப்புறமா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, வெறும் எவிடன்ஸஸ் இல்லாம அந்த கேஸையும் வந்து மூடிட்டாங்க. ஸோ இந்த மாரி பல கேஸஸ் நம்ம ஜெயலலிதா அம்மா மேல போட்டிருக்காங்க. அண்ட் எல்லாத்துலயும் அவங்க வெளில வந்துட்டாங்க. பட் அதுவும் அவங்க சொல்றாங்க, கிளீனா சொல்றாங்க. இந்த மாரி அடுத்தது லாஸ்ட்டா அப்புறமா படிக்கும்போது சசிகலா பேர்லாம் வருது. ஸோ கண்டிப்பா அதையும் நம்ம நோட் பண்ணணும். 2000ல வந்து பிரசன்ட் ஸ்டே ஹோட்டல் கேஸ். இந்த ஹோட்டல் கேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேண்ட்ல வந்து அந்த லேண்டே சரியில்ல. அந்த மண்ணு சரியில்ல. அந்த லேண்ட்ல வந்து 7 மாளிகை இருக்கிற ஹோட்டல் கட்டக்கூடாதுன்னு அந்த மாரி லோக்கல் சொன்னாங்க. ஸோ அதுக்கு ப்ரொடெஸ்ட்டா பண்ணும்போது அந்த ஜெயலலிதா அம்மா மேல அரெஸ்ட் அந்த கேஸ் போடும்போது அவங்களோட கட்சிக்காரங்கலாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. 3 பொண்ணுங்க வந்து குளிச்சுட்டாங்களா? இல்ல எரிச்சுட்டாங்களா? அது தர்மபுரியில. அத பத்தி கூட வந்து இந்த கேஸ்ல இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பா பார்க்கணும். என்னதான் வந்து ஜெயலலிதா அம்மா மேல வந்து இவ்ளோ கேஸ் இருந்தாலும், மக்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க ஜெயலலிதா அம்மாவ நீங்க தமிழ்நாடு மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா,
எக்கச்சக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்கச்சக்கமான நல்ல வேலைங்க, டெவலப்மெண்ட் தமிழ்நாடுவே வந்து நம்ம சென்டருக்கே தெரியப்படுத்துற மாதிரி தெரியப்படுத்துற மாதிரி சீஃப் மினிஸ்டர் யாருன்னா நம்ம ஜெயலலிதா. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. பட் ஆனா ஜெயலலிதா பேரை வச்சுட்டு எல்லாம் தப்பான வேலை செஞ்சது வந்து சசிகலா தான். சசிகலா தான் கிளீனா இதுல போட்டிருக்காரு. சசிகலா பேர் ஏன் கண்டிப்பா இதுல எடுத்து அவனு நம்ம தமிழ்நாடு இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து இந்த பேர் நல்லாவே தெரியும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த பேர் எடுக்கிறது 2 பெரிய காரணம் வந்து ஜெயலலிதா அம்மாவோட டெத்ல இந்த சசிகலாவுக்கு ஒரு பெரிய கை இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் மால்யாவோட சசிகலா வந்து ரொம்ப க்ளோஸான கனெக்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து கிளீனாவே எல்லாமே ஓப்பனாவே எல்லா இடத்துல இருக்கு. ஸோ நீங்க எதுவுமே ரொம்ப தேட தேவையில்லை. ஏன்னா ஜெயலலிதா அம்மா இறந்து போகும்போது விஜய் மால்யா போட்ட ட்வீட்டே நீங்க பாத்தீங்கன்னா சசிகலாவை வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம விஜய் மால்யா நம்ம ஊர்ல சென்னையில வந்து கிங்ஃபிஷரோட ஃபேக்டரியில இருந்த ப்ராப்ளம் வந்து வெளில வரத்துக்கு, பிளஸ் அது மட்டும் இல்லாம சென்னையில தமிழ்நாடுல கிங்ஃபிஷர் பியர் தான் வந்து ஒரு டைம்ல வந்து ரொம்ப டாப்பான சேல்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா விஜய் மால்யாக்கு சப்போர்ட்டா இருந்தது வந்து சசிகலா தான். அது மட்டும் இல்லாம விஜய் மால்யா கூட வந்து எக்கச்சக்கமான ஜெயலலிதாக்கு எக்கச்சக்கமான ஒரு ரெண்டு மீட்டிங் பண்ணியிருக்காரு ஜெயலலிதாவோட. அப்ப கூட வந்து எப்படி வந்து நம்ம ஜெயலலிதாவோட பார்ட்டியை எப்படி முன்னேறிக்கலாம், டிஎம்கே பார்ட்டியை எப்படி நம்ம அடிக்கலாம், அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு. யாரு? விஜய் மால்யா. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு. ஸோ இந்த ஆங்கிள் இன்னும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வெளில வச்சிருக்காரு. அதை அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இங்கேயே நாங்கள் ஸ்டாப் பண்றோம். ஸோ தட் வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம கிளீனா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான். எஸ் மித்ராஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் வர்றது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அண்ட் நம்ம தமிழ்நாடு சம்மந்தமாக தான் ஜெயலலிதா, சசிகலா அவங்களோட மரணத்தை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து மித்ராஜி சொன்ன மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்களா நினச்சோம். பட் இதை கூட யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சோம். மித்ராஜி கூட நினச்சாங்க. சேம் தான். பட் இதை கூட வந்து சுஷாந்த் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. சுஷாந்த் இன்ஃபர்மேஷன் இருக்கு இதுக்குன்னு அவரோட டைரியிலேயே அவர் பதிவு செஞ்சிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ டெஃபினட்டா வந்து இது இன்னும் ரெகுலரா படிக்கணும். அண்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். நம்ம கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கணும். ஆக்சுவலா வந்து தமிழரசன் கூட நம்ம காலையில நம்ம போட்ட லைவ் மிஸ் பண்ணிருக்காரு. சேனல் நேம் தெரியல. அவங்களும் கூட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஸ்ரீமதி என்ன ஆச்சு, நீங்க கூட பேச மாட்டேங்கிறீங்களேன்னு. கண்டிப்பா நாங்க பேசாம இருக்க மாட்டோம். காலையில கூட நாங்க பேசணும். இந்த ப்ராப்ளம் இஸ் லைக் ஈவினிங்ல கொஞ்சம் இந்த டாபிக் வந்து ரெகுலரா பேசுறது, பிளஸ் அதனால ஸ்ரீமதி பாப்பா அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை மார்னிங்ல பேசிட்டோம். ஏன்னா உடனே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ன்றதுனால வந்து நாங்க மத்தியானமே பேசிட்டோம். அது எப்படி உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்க கண்டிப்பா பேசாம இருக்க மாட்டோம். நாளைக்கும் வந்து ஸ்ரீமதி பாப்பா பத்தி கண்டிப்பா பேசுவோம். ஸோ ஸ்டே வித் அஸ். அண்ட் வேற என்ன சொல்றது, தமிழரசன் நீங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க போய் பாருங்க. அது வந்து நிறைய விஷயம் இருக்கு. இது வந்து அந்த இன்னொரு பாப்பா இறந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா பூச்சி கடிச்சு, அதாவது அவங்க எல்லாம் தோட்ட வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பூச்சி கடிச்சு இறந்துச்சுன்னு சொல்லிட்டு தந்தி டிவில சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து அப்படியே மாத்திட்டாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து அந்த பொண்ணு வந்து மாடியில இருந்து விழுந்துருச்சு, இல்ல ஏதாவது தூக்கு மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல பாப்பா தூக்கு மாட்டிக்குச்சு கிளாஸ் ரூம்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க பேரண்ட்ஸும் வந்து போராடிட்டு இருக்காங்க அங்க உட்காந்துக்கிட்டு. இதுக்கப்புறம் நாங்க வந்து என்ன அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி இன்னொரு காலேஜ்ல, இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஒரு பாப்பா வந்து பிஃபார்மசி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா. அந்த பொண்ணும் மாடியில இருந்து விழுந்திருக்கு. இது எல்லாம் எனக்கு எதுவும் எதர்ச்சியா தெரியல. இது எல்லாமே வந்து ஸ்கூல்ல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து எல்லாருமே பசங்களே இப்படிதான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஜெனரலைஸ்ட் பண்றதுக்காக இது பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ அந்த ஒண்ணு வந்து ஐயோ நான் இதோ இங்க பார்த்து நான் இது ஆயிடுச்சு. ஒண்ணு வந்து அந்த குழந்தை, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா பூச்சி கடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க சித்தி கூட இப்போ ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. பட் நான் அதை கேட்கல, நம்ம லைவ்ல இருந்ததுனால அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஆயிருக்கு. அது வந்து இத்தனைக்கும் கேர்ள்ஸ் காலேஜ். இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். அது என்னன்னா இன்னொரு இடத்துல, அது எனக்கு பேர் ஞாபகம் இல்லை எந்த இடம்னு, ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப பசங்க கிட்ட வந்து ரொம்ப டபுள் மீனிங்ல பேசுறது, அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்கான் பொம்பளை பசங்க கிட்ட. அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் சேர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து எக்கச்சக்கமா வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்ப வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்கூல், அது என்ன ஸ்கூல் விஜய்ஜி, நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? பேர் மறந்துருச்சு எனக்கு. அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூலுக்குள்ளார எது நடந்தாலும் எங்களுக்கு பொறுப்பு கிடையாது, ஸ்கூல் பொறுப்பு கிடையாது, ஸ்கூலுக்குள்ள பசங்களுக்கு என்ன ஆனாலும் நாங்க பொறுப்பு ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்ல பேரண்ட்ஸ் கிட்ட வலுக்கட்டாயமா சிக்னேச்சர் வாங்குறாங்க. ஸோ இதுவும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் சேகரிச்சு நாளைக்கு ஒரு லைவ்ல
ஸ்ரீமதி பாப்பா பத்தியும் அந்த மத்த 2 குழந்தைங்களும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தியும் நம்ம பேசலாம். ஸோ நீங்க வந்து தமிழரசன் இல்ல சேனல் நேம் தெரியல, அவங்க வந்து அவங்களுக்கு தான் சொல்றேன். நோ ப்ராப்ளம், சாரிலாம் ஒன்றும் கேட்க வேணாம், நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க வந்து என்ன சொல்றது, சம்டைம்ஸ் நாங்க போடுற வீடியோ லிங்க் உங்களுக்கு வராம இருக்கலாம், ஓகேங்களா? அதனால நீங்க வந்து ஜஸ்ட் மித்ராவின் பார்வையில போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க, நான் ஏதாவது வீடியோ போட்டிருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. நீங்க வந்து நிறைய பேர் வந்து ஆல் என்ன சொல்லுவாங்க விஜய், ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து பிரஸ் பண்ணா கூட சம்டைம்ஸ் வராம இருக்கலாம். நீங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வைங்க. அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு நோட்டீஸ் வரலன்னா நீங்க வந்து ஒரு தடவை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க லிங்க், அதாவது மித்ராவின் பார்வையில போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்க மிஸ் பண்ணாம இருப்பீங்க. அண்ட் தவிர்ஜி, லவ் ஜெயலலிதா அம்மா, தேங்க்யூ ஸோ மச், RIPR ஃபார் ஹர் ஆல்சோ. ஸோ எல்லாம் வெளில வரணும். நான் வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். தமிழரசன் சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்வது என் மனதிற்கு ஆறுதல் தருகிறது, நானும் தங்கைக்கு நீதி கிடைக்க கடவுளில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், இதை பத்தி ஸ்ரீமதி பாப்பா பத்தி நான் நிறைய விஷயம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் வந்து ரொம்ப நேர்மையா சில இடத்துல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லாயரும் சரி, லாயர் சம்பந்தப்பட்டவங்க சரி. பியூஷ்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்காரு, அவர் பேர் ஃபுல் நேம் எனக்கு தெரியல. அவர் ஆக்சுவலா வந்து அவரோட வீடியோ பியூஷ் சர்மா, ஐ திங்க் ஸோ அவரது கூட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர் கூட நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க தனி இன்னசென்ட் டீம் சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கலவரத்துல வந்து சில இன்னசென்ட் குழந்தைங்க, அதாவது மைனர் பசங்களோ இல்ல வந்து மேஜர் பசங்களோ யாருக்கெல்லாம் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதுல வந்து கலவரத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல ஜென்ரலா வந்து அவங்க உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்காக அவங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்ணிட்டு இருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷன் கூட நான் வேணா உங்களுக்கு வந்து லிங்க்ல கீழே போடுறேன். அவரோட லிங்க் மேபி யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க ஹெல்ப் வேணும்னா அவருக்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ அது ஒண்ணு. ஸோ நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து. நான் இன்னைக்கு நான் பார்த்தேன், ரிட்டையர்ட் ஜட்ஜ் பேசினாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஆக்சுவலி நல்லவங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா ரொம்ப கம்மியா இருக்காங்க, அதான் பிரச்சனை. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ரிட்டையர்ட் ஜட்ஜ்னால அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அவரும் வந்து கிளீனா சொல்லிட்டு இருக்காரு. இது CBCIDக்கு போயிருச்சு, பிளஸ் இந்த மக்களோட கண் பார்வைக்கு மேலேயும் போயிருச்சு. ஸோ ஒரு கலவரம் அளவுக்கு போனதுனால இதை வந்து அவங்க ஐவாஷ் பண்ண முடியாது, இதுக்கு நியாயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இது அந்த 2 பசங்க எங்க போயிருக்காங்க, இது யாரு தூண்டி விட்டாங்க, அந்த பாப்பாவோட மார்ல எப்படி வந்து கடிச்ச மாதிரி ஒரு காயம் இருக்கு, அதுக்கு என்ன ரீசன். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணல, பட் பண்ண மாதிரி அவங்க முடிச்சா கூட தூண்டினது யாருன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து அவ்வளவு சுலபத்துல விட மாட்டாங்க. ஸோ நம்ம விட்டா கூட அவங்க விட மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ லவ்லி எஸ்கே தம்பி, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. கண்டிப்பாமா, கண்டிப்பா கிடைக்கும் அந்த பாப்பாக்கு. கலவரம் ஆமா, இன்னொரு விஷயம் சொன்னாரு அந்த ஜட்ஜ், சொன்னாரு இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னா, கலவரம் பண்ணும்போது அவ்வளவு பெரிய கலவரம், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நடந்த கலவரத்துல 6 மணி நேரம் கலவரம் நடந்திருக்கு, போலீஸ் எப்படி வராம இருந்திருப்பாங்க? ஓகே, ஒண்ணு. அதாவது 1 மணி நேரம் நடக்கிறதுக்குள்ளாரே போலீஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு வந்துருவாங்க, எங்க இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் எடுத்துட்டு. இது 6 மணி நேரம் தொடர்ந்து நடந்த கலவரத்துல எப்படி போலீஸ் வராம இருப்பாங்க? அப்போ போலீஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இன்னொரு விஷயம், அவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, ஒரு உயிர் சேதம் கூட நடக்கலையா? இதை அவர் கேட்டாரு. ஸோ இது யோசிக்க வேண்டிய விஷயம். நம்மள வந்து முட்டாளாக்க முடியாது இனிமே. இன்னொரு பொண்ணு இறந்ததுக்கு மாடியில இருந்து குதிச்சது இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது, அதாவது முந்தானத்து கூட ஒண்ணு கேள்விப்பட்டோம், கரெக்டா விஜய்ஜி? ஒரு பொண்ணு மாடியில அது ஸ்ரீமதி பாப்பாவுடைய வந்து 2வது நாள் வந்து அது கேள்விப்பட்டோம் நம்ம. கரெக்ட். இது வந்து பேட்டர்னை வந்து கிரியேட் பண்றாங்க, இது மாதிரி பசங்க இப்படி பேட்டர்னை கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? நம்ம எல்லாம் ஏமாறக்கூடாது, ஏமாறவும் மாட்டோம். சோ டோன்ட் வரி, நம்ம கண்டிப்பா பேசலாம். ஆனா பசங்க இறந்து போறாங்க, அது கண்டிப்பா இந்த பேட்டர்னை கிரியேட் பண்ணறதுக்காக பசங்க உயிர் போகுது. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். இது ஒரு அவங்களோட ஒரு எஜெண்டாவை ப்ரூவ் பண்ணறதுக்காக, அவங்களோட ஒரு நோக்கத்தை நம்ம முன்னாடி ப்ரூவ் பண்ணறதுக்காக, ஒரு கேஸை வந்து டோட்டலா வந்து நல்லிஃபை பண்ணறதுக்காக இன்னும் எத்தனை உயிர் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தட் ஆமா இது வந்து உண்மை, பசங்கெல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படி காமிக்கிறதுக்காகவே வந்து இன்னும் பசங்க உயிர் இழந்துட்டு இருக்காங்க. இது வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். இது வந்து வேற ஒரு விதமா இருக்குன்னு, இந்த 2 கேஸும் சம்பந்தமே இருக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். பட்
இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே சம்பந்தப்பட்டது தான். ஒண்ணும் இன்னொன்னு வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பா அந்த நோக்கத்துல எல்லா நோக்கத்திலயும் எல்லா ஆங்கிள்லயும் நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் நம்மளோட வேலை. ஸோ கண்டிப்பா இந்த கேஸும் சரி, சரளா பாப்பா கேஸும் சரி, ரம்யாவோட கேஸும் சரி, எல்லா கேஸுமே வந்து ஒரே ஆங்கிள்ல வச்சு பார்த்து கடைசியில தான் நம்ம சொல்லணும். நம்ம இல்ல. இந்த காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்ற டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும். இது மாதிரி ஆமாங்க, இது எல்லாமே வேற வேற கேஸ், சம்பந்தம் இல்ல. இதுக்கு நோக்கம் வேற, இதுக்கு நோக்கம் வேறன்னு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. இல்லாட்டி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறது ஒண்ணுதான். இது எல்லாமே வந்து இவங்க ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்றாங்க. இந்த ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன் மேல ஒரு நல்ல பேர் வரணும். எல்லா பிளேமும் வந்து பசங்க மேல போகணும். எல்லா பிளேமும் வந்து பசங்க வந்து சரியில்லை, பசங்க வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பசங்களால வந்து பிரஷர் தாங்க முடியல, அந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு போவதுக்காக இப்படி பண்ணலான்னு ஒரு 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 கெஸ் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க நம்புறோம். ஸோ எஸ். கலவரம் பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஏன் தப்பு பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணல? இது போலீஸும் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா? அதாவது அவங்களும் காசு வாங்கிட்டு தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சேனல்ல அவங்க தோழின்னு ஒரு பொண்ணை காட்டுகிறார்கள். அப்படியாம்மா? நான் பார்க்கல தமிழரசன். நான் பார்த்துட்டு நான் வந்து அப்படி நாங்க நான் எதுலயுமே பார்க்கல பார்த்துட்டேன்னா நாங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க லிங்க் இங்க போடுங்க, இல்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க. நானும் பார்த்துட்டேன்னா நாங்க முடிஞ்சா, அதாவது இன்னைக்கு ஈவினிங் மேல எனிவே இட்ஸ் லேட் நைட் இப்ப நம்ம ஊர்ல. நாளைக்கு காலையில நாங்க ஒரு லைவ்ல வந்து நம்ம பேசுறோம். ஓகேங்களா? So thank you Tamilarasan, thank you channel name and SK everyone. Davesh ji, thank you so much. True Indian G Shri and Sarguna sis, thank you so much for joining. Sanjat sir, thank you so much for joining us. And yes, அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஸோ மக்களே, நன்றி, வணக்கம். நாங்க வந்து திரும்பி நாளைக்கு ஒரு லைவ்ல வந்து நம்ம இதை பத்தி பேசுவோம். அண்ட் ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத், ஜெய் சாய்ராம். எஸ், நன்றி மக்களே. அண்ட் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் கீப் ஸ்ப்ரெட்டிங். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. ஸோ கீப் ஸ்ப்ரெட்டிங் த அவேர்னஸ். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத் அண்ட் ஜெய் சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். நான் பாக்குறேன் தமிழரசன்மா. தேங்க்யூ ஸோ மச்மா.